பனானா வால்நட் கேக் ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாவே பண்ணலாம். வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும். மெயினா வந்துட்டு ஓடிஜி இதெல்லாம் வந்துட்டு தேவையே கிடையாது. பீட்ரும் தேவை கிடையாது. இந்த கேக் வந்துட்டு நான் வந்து டோட்டலா வந்து 1 கேஜிக்கு வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மென்ட் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 எக்ஸ் அது கூட வந்துட்டு வெனிலா எசன்ஸ். நான் வந்து ப்ரவுன் சுகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்றதா இருந்தா 150 கிராம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ரவுன் சுகரா இருந்தா 180 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் விஸ்க் வந்து வச்சே வந்துட்டு விஸ்க் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு கை வலிக்கிறனால நான் வந்து பீட்டர்ல வந்துட்டு லைட்டா வந்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வாழைப்பழம் வந்து மசிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தென் வந்துட்டு மைதா, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணல. பேக்கிங் பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2த்தையும் வந்து நல்லா செழிச்சு வச்சிருக்கேன். இது கூட வந்துட்டு லைட்டா வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மைதா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூனா போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. நல்லா வந்து ஸ்லோவா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா, கேக் வந்துட்டு ரொம்பவே வந்து சாஃப்ட்டாவே வரும். இது கூட நான் ஃப்ளேவருக்காக வந்துட்டு டேட் சிரப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டா வந்துட்டு மெல்டட் பட்டரும் இது கூட வந்துட்டு வால்நட் பனானா கேக்ல ஸோ வந்துட்டு வால்நட் கண்டிப்பா ஆட் பண்ணணும். வால்நட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட கொஞ்சமா. நான் வந்து இது பேக் பண்றதுக்கு வந்து பேக்கிங் ட்ரே அந்த மாரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலா அந்த கடைங்கள்ல வந்துட்டு இந்த சில்வர் இதுல வந்துட்டு இதெல்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேனே சில்வர் ஃபாயில் இதுல. ஸோ வந்துட்டு நீங்களும் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல பேக் பண்றதா இருந்தாலுமே நம்ம குக்கர்ல இது வந்துட்டு ஈஸியாவே வச்சு ஈஸியா வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓடிஜில தான் பேக் பண்ணி எடுத்தேன். 180 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து குக்கரா இருந்தா 10 மினிட்ஸ் வந்து பிஃபோராவே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து ப்ரீஹீட் பண்ணிருங்க. ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தா சூப்பரா வந்து ரெடி ஆயிரும்.